பாத்திமா சபரிமாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அவங்க இஸ்லாத்தை தழுவி தாவா உழைப்புல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா. அவங்களோட வீடியோவை பாக்குறது ஆண்களுக்கு கூடுமா கூடாத பார்க்கலாமா வேண்டாமா? நல்ல கேள்விங்க, நல்ல கேள்வி. ஃபாத்திமா சபரிமாலாங்கிற சகோதரி வந்து இஸ்லாத்தை கபூல் செஞ்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ். நிறைய தாவா பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு பயான்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட வீடியோக்களை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு பெண்மணி இன்னைக்கு யூடியூப் இந்த யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக் இந்த சனியெல்லாம் வந்த பிறகு என்னாச்சுன்னா பெண்கள் பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் என்ன ஒரு சில பெண்கள் பார்க்குறோம், வெள்ளை வெள்ளையர்னு அழகாக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு, கண்ணுக்கு மையெல்லாம் போட்டுக்கிட்டு, உதட்டுக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு, ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஸ்கார் போட்டுக்கிட்டு, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாலும் தெரியுமா? உன்ட்ட யார் சொல்ல சொன்னாங்களாம்? இப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு ஜிகு ஜிகு அல்லாஹ் ரசூல் சொல்ல சொன்னாங்களா உன்ட்ட? முதல்ல அல்லாஹ் ரசூல் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணு. ஒரு பெண் ரசூல்லா சொல்றாங்க, ஒரு பெண் அலங்காரம் செய்து கொண்டு அந்நிய ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் வீட்டை விட்டு வெளியேறினால் ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி 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 நௌதுபில்லா 3 தடவை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மன்னிப்பானாக. நீங்க சொல்ற அந்த ஃபாத்திமா சபரிமாலாங்கிற சகோதரி அப்படி நம்ம மேக்கப்லாம் பண்ணிட்டு ஜிகிஜிலாம் போட்டுலாம் பண்றதுல அவங்க சாதாரணமாக தான் பேசுறாங்க. இருந்தாலும் கூட அவர்களுடைய முகத்தை பார்க்காமல் தவிர்த்து கொள்வதுதான் ஆண்களுக்கு நல்லது. ஆண்கள் முகத்தை பார்க்காம தவிர்த்துக்கிறது தான் நல்லது. பெண்கள் மட்டும் அவங்க பயானை கேட்கட்டும். இல்லை அவங்க பயான் நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க வீடியோ பார்க்காம ஆடியோ மட்டும் கேட்டுங்க, தப்பு கிடையாது. அதனால சகோதரர்களே, மார்க்க அடிப்படை ஒரு பெண்ணுடைய முகத்தை எந்த ரூபத்திலும் பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதனால பார்க்காதீங்க. பெண்கள் மட்டும் பார்த்து அந்த பயானை கேட்டுக்கிட்டோம். இது நீங்க கேட்ட ஃபாத்திமா சபரிமாலா சகோதரிக்கு உள்ளது. ஆனால் இதை மீறி இன்னைக்கு பெண்கள் பயான் பண்றங்கிற பேரில் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, ஜிகிஜின் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்நிய ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் நளினமாக நலிஞ்சு குழஞ்சி பேசு. அல்லாஹ் சொல்றான், ஒலா தஹ்லான பில் கவுல் ஒலா தபர்ருஜுன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா. எவ்வளோ தெளிவாக சொல்கிறான், உங்களுடைய வார்த்தைகளை நளினத்தை காட்டாதீர்கள். பெண்களை வார்த்தையில் நளினத்தை காட்டாதீர்கள். யாரோட உள்ளத்திலே பாவ நோய் இருக்கின்றதோ அவன் உங்களை பற்றி தப்பான எண்ணம் கொள்வான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் மனுஷனை படைச்சவன் ரப்புங்க, அவனுக்கு தெரியுங்க மனுஷனோட பலகீனம் என்னண்டு. நீ எவ்வளோ பெரிய அல்லாமாவை கூட, எவ்வளோ பெரிய அஜர்த்தார் கூட, எவ்வளோ பெரிய தலப்பாவை தலையில் கட்டுறீங்களோ தோளில் போட்டுருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவனும் ஆம்பளை, அவனும் மனுஷன், அவனுக்குள்ளே ஷைத்தான் இருக்கிறான். எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனுக்குள்ள ஆசை வரும். ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஒலா தஹ்லான பில் கவுல், நொழிஞ்சு பேசாதீங்க. நீங்க நளினமாக பேசினாலே அவனுடைய உள்ளத்தில் எத்துமா உள்ளதே கல்விக்கு மரம், யாரோட உள்ளத்தில் பாவ நோய் இருக்கின்றதோ அவன் உங்கள் மீது ஆசை கொள்ளக்கூடும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதனால பெண்களை தயவு செஞ்சு யூடியூப்ல நீங்க பயான் பண்ணி தான் இஸ்லாத்தை வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு பெண்கள் வீடியோ போடாதீங்க, வீடியோவில் பேசாதீங்க, பெண்கள் பயான் பண்ணாதீங்க. அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுனா அப்படி பேசணும்னு ஆசைப்படுறீங்களா, வெறும் ஆடியோ மட்டும் பேசி அனுப்புங்க. அது வந்து நளினத்தோடு அல்ல, அதுவும் நளினமாக பேச. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்ன இப்படி இல்லை, நளினம் இல்லாமல் ஸ்ட்ராங்கா அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினாலும் அடுத்த உள்ளத்தில் தவறான எண்ணம் வராத அளவுக்கு நீங்கள் பேசி அனுப்புங்க, ஆடியோ பேசி அனுப்புங்க, தப்பு கிடையாது. அப்படி பேசினாலும் ஆண்கள் உள்ளத்தில் தப்பான எண்ணம் வருதுன்னா அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் ஷரியத்துடைய சட்டம்.